அதையும் எந்த இடத்துல நம்ம கால் பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்கணும். புரியுதா நான் சொல்றது? புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் ஷேர் பண்றேன், புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஏதாவது ஒரு 1 பேஜ் டெம்ப்ளேட் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி டவுன்லோட் பண்றது ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். சரி, ஓகே, புதுசாகவே ஒன்று எடுத்துக்கலாம். 1 பேஜ் பூஸ்டப் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் ஒன்று இருக்கா, லைவ் டெமோ. இங்கே போயிட்டு ஈஸி போடியோ இது டவுன், இது ரெண்டர் ஆகிறதே இதுவே லேட்டாக தான் வருது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க கண்டிப்பாக இந்த ஜேஎஸ்சிஎஸ்எஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாடி டேக்குள்ளார ஹெட்டர்னு ஒரு செக்ஷன் இருக்கு, மெயின்குள்ளார இதன செக்ஷன் இருக்கு. இதை எப்படி நம்ம ரியாக்ட்ல கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆனா இதுதான் நம்மளுடைய அடுத்தடுத்த விஷயமானா கிடையவே கிடையாது. நம்ம வந்து இதை ராவா எடுத்து போட மாட்டோம். ரா மீன்ஸ் இந்த மாதிரி பூஸ்டப்லாம் எடுத்துட்டு போய் லிங்க் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் என்ன பண்ணுவோம், பூஸ்டப்க்கு நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல, இம்போர்ட் பண்ணணும். குட், பேக்கேஜா எடுத்துட்டு வந்தோம். ஓகேவா? இது ஒரு யூஆர்எல்லா இருக்கு, அந்த மாதிரி நம்ம போக மாட்டோம். அப்புறம் எதுக்கு நான் இது அப்படின்னா, ஜஸ்ட் காம்போனண்டா பிரிக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ். ஓகேவா? இங்க இருக்கு, இந்த இமேஜ் இருக்கு, இந்த இமேஜை எப்படி எடுத்துட்டு வந்து நம்ம இடத்துல போட போறோம் அப்படின்னு எல்லாம் செக் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவன் தானே அவன், இதை டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் ஆகும். ஓய் காசு வேணாம், அந்த லெவலுக்கு ஒர்த் இல்லை, பின்னாடி போயிடும். இவனை டவுன்லோட் பண்ணுவோமா? ஃப்ரீ டவுன்லோட். இவன் மட்டும் காசு கேட்குறானா? இருந்துச்சோ? ஆஹா, கொஞ்ச நேரத்தில் சந்தேகப்பட்டுனே. இன்னைக்கு எத்தனை பேர் கிளாஸ் லீவாக இருக்கும்னு நினச்சிங்க? கை தூங்க. எவனா இருப்பானே பிரியா. மர்க்கா சொல்லு, மறந்துட்டேன். கடலூர்ல சுத்திட்டு வரேன், அதனால இன்னைக்கு என்ன கிழமைன்றது தெரியாம போயிட்டு. ஓகே, ஈஸி போடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஈஸி போலியோ அவங்களுடைய சைட்டை எடுத்துக்கிட்டு உள்ள போனீங்கன்னா அப்படிங்கப்பா index.html அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம இது பண்ண போறோம். ஓகேவா? சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிளிக் பண்ணிப்போம் நம்மளுடைய ஆட் ஃபோல்டர்ல, ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ், டவுன்லோட்ஸ்ல ஈஸி போலியோக்குள்ளார ஈஸி போலியோ அப்படின்ற ஃபோல்டர். எதுக்கானா அதை தான் நம்ம க்ளோன் பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கே போகிறோம். இங்கே போனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மெட்டா டேக் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ஃபெவி ஐகான்ஸ் இங்கே இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ், ஃபாலோடு பை கீழே ஜேஎஸ் இருக்கும்.
ஓகேங்களா? சரி, இப்ப இது வரைக்கும் இங்க இருக்கு. சரி, நம்ம இந்த மெட்டா டேக் இந்த சிஎஸ்எஸ் எல்லாம் லிங்க் பண்றதுக்கு எந்த இடத்த நான் உங்களுக்கு காமிச்சேன்? ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல எந்த இடத்துல நான் காமிச்சேன்? டாப்னா புரியல, எந்த இடம்? app.js ல ஹெட் இல்லனா ஹெட். அதான்டா, எங்க இருக்கும் ஹெட்னு கேக்குறேன். app.js னா app.js ல ஹெட் இருக்கா? இங்க மேல இந்த ரூட் எங்க இருந்து வருது? அது index.html ல இருந்து வருது. index.html எங்க இருக்கு? பப்ளிக்ல இருக்கும். இதை நான் உங்களுக்கு சொல்லும்போது நோட் பண்ணீங்களா இல்லையா? ஓகே, நோட் பண்ணனாலும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படின்றதுக்கு அதுக்கு தான் 3 நாளா இந்த கிளாஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல் வரும், எதுக்காக வரும் அப்படின்றத. இந்த ஐகான் எல்லாம் இங்க இருக்கு இல்ல, நீங்க நல்லா ரீகால் பண்ணுங்க நான் சொன்னா இல்லையான்னு. இந்த ஐகான் இதெல்லாம் டூனா வருது இல்ல, அது இங்க இருந்து தான் வருது நான் சொன்னா இல்லையா? குட், தேங்க்ஸ் குரு, உனக்காச்சும் என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுது. நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா பேசிக்கான விஷயத்த நம்ம லிசன் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான் எனக்கு தோணும். ஏன்னா இதை நான் தெளிவா சொன்னேன். ஓகேவா? நீங்க ஐகான்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த இடம். ஓகேவா? சரிண்ணா, நம்ம app.jsல தானே நம்ம சிஎஸ்எஸ் எல்லாம் லிங்க் பண்ணோம் அப்படின்னா அது பேக்கேஜ்னு வரும்போது முழுக்க முழுக்க அங்க இருந்து தான் எடுத்துட்டு வரணும். ஓகேவா? இப்ப நம்ம போக போறது என்ன அப்படின்னா காம்போனன்ட் கிரியேஷன். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா index.html ஹெட் ஃபைல்ல இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட index.html இருக்கா அப்படின்னா இருக்கு. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா பப்ளிக் ஃபோல்டர்ல index.html இங்க இருக்கு. ஓகேங்களா? இதுல என்னன்னா பப்ளிக் யூஆர்எல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இது என்னன்னா பண்ணும் அப்படின்னா இந்த பப்ளிக் யூஆர்எல் தான் எப்படி வருது அப்படின்னா லோக்கல்ஹோஸ்ட் 3000. அதாவது நீங்க உங்களுடைய சர்வரை எந்த ஹோஸ்ட்ல எந்த டொமைன்ல நீங்க அதாவது எந்த போர்ட் நம்பர்ல போடுறீங்களோ அதுதான் லோக்கல்ஹோஸ்ட் யூஆர்எல். அதை ஃபாலோட் பை ஃபேவரட் ஐகான் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதோ இங்க இருக்கு இந்த லோகோ அப்படின்றது எல்லாத்தையுமே இவங்களும் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இதை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா அசெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல எல்லாருமே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அசெட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார வெண்டார் ஃபோல்டர்ல பூஸ்ட் அப் அப்படியெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சிம்பிளா இந்த அசெட்டை எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு போயிட்டு காப்பி பண்ணுங்க, பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளார போட்டுருங்க. ஓகேவா? அவங்களுக்கு ரூட் ஃபோல்டர்ல இருக்கலாம், நமக்கு இங்க ரூட் ஃபோல்டர் அப்படின்றது பப்ளிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் தான். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க வச்சிருக்கிற இந்த ஹெட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய ஹெட் இதை நான் ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ரியாக்ட், இது ஈஸி ஃபோலியோவோட இது. ஓகேவா? இந்த ஹெட்டை சும்மாத்துக்கு நான் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாத ஆணிகளை எடுத்துருவோம். இது எந்த கமெண்ட்டும் நமக்கு தேவை கிடையாது. இது எல்லாமே நான் எடுத்துறேன். ஓகேவா? எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க அசெட்ஸ், இமேஜ், ஃபேவரட் ஐகான் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இது ரன் ஆகுதா? ரன் ஆகுது. பி மாறிடுச்சு பாத்தீங்களா? ஃபேவரட் ஐகான் மாறிடுச்சு. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பப்ளிக் யூஆர்எல் அப்படின்றத மஸ்டா கொடுக்கும். இது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா இது கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த அசெட்ஸ் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இந்த HTTPS தவிர்த்து ரிலேட்டிவ் யூஆர்எலுக்கு மட்டும் இந்த விஷயத்த கொடுத்துக்கோங்க. இது ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பப்ளிக் யூஆர்எலை மஸ்டா முன்னாடி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இண்டெக்ஸ், ஈஸி ஃபோலியோ, பூஸ்டப், டெம்ப்ளேட். ஓகேவா? இல்லை அப்படின்னா உங்களுடைய பேரை போட்டு உங்களுடைய ரெஸ்யூம் அப்படின்ற மாதிரி போட்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேவா? இங்க இதெல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டேன். எனக்கு இப்போ இந்த ஹெட்டோட வேலை தேவை கிடையாது. ஓகேவா? இங்க நான் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா?
இப்போ இங்கே போயிட்டு பி வெங்கடேசன் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வந்தாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஹோஸ்டே இருக்காது. லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக அது என்னவா இருக்குன்னா பேக் ஸ்லாஷ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, ரூட் டைரக்டரி. ரூட் டைரக்டரினா இதுதான் ரூட் டைரக்டரி. இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்குல்ல, இதுதான் ரூட் டைரக்டரி. ஓகேங்களா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற அந்த பப்ளிக் யூஆர்எல்ன்ற ஒரு கான்செப்டே இங்கே காணாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் உங்களுடைய கோடிங் இருக்கும். ஓகேவா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அப்படின்னா நீங்கள் இது இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அவங்களுடைய ஹெட் டேக் அப்படியே எல்லாத்தையும் காப்பி பண்ண போகிறோம், நம்ம இதில் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பப்ளிக்ல கிளாஸ் இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு இருக்கு. இந்த கிளாஸ் இண்டெக்ஸ் பேஜ்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த style.cssல இந்த இண்டெக்ஸ் பேஜுக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம இடத்துக்கு போக போகிறோம். இப்போ பப்ளிக்ல இந்த பாடி டேக்ல கிளாஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு சப்போஸ் பாடி டேக்குக்கு வந்து அவன் டிசைன் எழுதிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். கிளாஸில் இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றத கொடுக்கும். ஓகேவா? நான் எடுத்த உடனே அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர். ஓகேவா? ஹெட்டரில் என்ன செஞ்சுருக்காங்க, கமெண்ட் லைன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் நான் செட்டப் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா ஹெட்டையும் ப்ளஸ் கிளாஸையும் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே காம்போனன்ட் தான். காம்போனன்ட்னா இதுக்கு மேலே இங்கே வரக்கூடிய விஷயம் தான். ஓகேவா? அதை இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஹெட்டர்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு, மெயின்னு ஒரே காம்போனன்ட் இருக்கு, ஃபூட்டர்னு ஒன்று இருக்கு. ஆனால் இந்த மெயின்குள்ளாக தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஹீரோ செக்ஷன் இருக்கு, அபவுட் செக்ஷன் இருக்கு, அது மாட்டம் வருது. ஓகேங்களா? இத்தனை செக்ஷன் மெயின்குள்ள தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு இதுல என்ன நம்ம லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா, ஆனா இதை நம்ம எப்படி தனித்தனியா எடுத்து போட்டு எந்த இடத்துக்கு வேணுமோ எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு இருக்கா, இதை ஒரு காம்போனண்டா பண்ண போறோம். அப்ப மெயினுக்கு மெயின் ஒரு காம்போனண்டா பண்ண போறீங்களா அப்படின்னா மெயின்னா ஒரு காம்போனண்டா பண்ண போறது இல்ல, அதுல இத்தனை காம்போனன்ட் இருக்குல்ல அதெல்லாம் உடைக்க போறேன். எப்படி உடைக்க போறேன் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். இப்போ index.html வேலை முடிஞ்சு போச்சானா ஒரு 90% முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 10% இருக்கு. ஓகேங்களா? அது என்ன ஏதுன்றத பார்ப்போம். இப்போ நம்ம காம்போனன்ட் கிரியேஷனுக்கு போயிடுவோம். இங்க பாடி டேக்ல கிளாஸ்ல இண்டெக்ஸ் பேஜ்னு இருந்துச்சு, இந்த இடத்துல நம்மளுடைய ரியாக்ட்ல கிடையாது, அதனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல கிளாஸ்ன்னு இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த இடத்துல கிளாஸ் நேம்னு கொடுக்கணுமான்னா தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாதுன்னு யாரும் கரெக்டா சொல்லுங்க. அங்க யூஸ் பண்ணாம இருக்கிறதுனாலயா? சரி, இப்போ உங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அடுத்த காம்போனன்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ஐடியை வச்சு தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஓகேவா, அங்க டாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் சோர்ஸ்ல index.js போனா இந்த ரூட்டை வச்சு தான் எல்லா விஷயமும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்புக்குள்ளார போறேன், ஆல்ரெடி ஹெட்டர் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஹெட்டருக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிட்டர்ன் இவனை எல்லாம் தூக்கிட்டு இந்த index.html ஹெட்டர் இருக்கு, இவனை காப்பி பண்றேன், இவனை எடுத்துட்டு வந்து இந்த ஹெட்டர்ல இங்க பிளேஸ் பண்றேன். பேரு ஹெட்டர் அப்படின்னு வைக்கிறேன். இங்கேயுமே இதை இப்படி போட்டுறேன். ஓகேவா? ஏதாவது எரர் அடிக்குதான்னு பார்த்தா இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. வெங்கி ஃபோலியோ அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம போட்ட உடனே நம்மளுடைய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. எப்படின்னா இது கரெக்டாக நம்ம எந்த ஒரு டிசைனும் கொடுக்காம வந்திருக்கு அப்படின்னா நம்ம அசட்ஸ் ஃபோல்டரை ஆல்ரெடி காப்பி பண்ணி நம்மளுடைய பப்ளிக்ல எடுத்துன்னு போய் வச்சாச்சு.
ஓகேவா. வச்சுட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹெட்ல கால் பண்ணி வச்சாச்சு. இந்த பப்ளிக் யூஆர்எல் போட்டு கால் பண்ணியாச்சு. ஒன்லி ரிலேட்டிவ் யூஆர்எலுக்கு தான், அப்சல்யூட் யூஆர்எலுக்கு அது தேவை கிடையாது. அதனால நம்ம அப்படியே போட்டாச்சு. ஓகேவா. இந்த இடம் நமக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு. போய் பார்த்தோன்னா இல்லையே இங்க கொஞ்சம் அடி வாங்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க EC4 கீழே அண்டர்லைன் வரல, இங்க வருது. ஓகேவா. சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணணும். என்ன ஏது சொல்றான் அப்படின்றத கன்சோல்ல போய் பாத்தீங்கன்னா வந்துட்டான். டிட் யூ மீன் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிளாஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம உடனே போனா நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த index.html கிளாஸ் தானே போட்டிருக்கோம், கிளாஸ் நேம்னு மாத்தினா ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னு கேட்டா நடக்கல. ஓகேங்களா. சரி, ஏன்டா அப்படின்னு பார்த்தா header.jsல ஃபுல்லா கிளாஸ் தான் இருக்கு. இதை நான் ரீப்ளேஸ் பண்றேன். இப்படி கண்ட்ரோல் F கொடுத்துட்டீங்கன்னா இங்க ரீப்ளேஸ் கிளாஸ் நேம் ஈக்குவல், அதாவது கிளாஸ் ஈக்குவல்டா இருக்கிறத கிளாஸ் நேம் ஈக்குவல் அப்படின்னு மாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி என்டர் அடிக்கிறேன். ஒன்னொன்னா எங்கெங்கெல்லாம் கிளாஸ்ன்னு இருக்கோ அது எல்லாமே இப்ப கிளாஸ் நேம்னு மாறியாச்சு. இப்ப நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அந்த இஷ்யூ வரல. சரின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்து விடுறேன். இப்ப அந்த இஷ்யூ வரல. ஓகேவா. இந்த கிளாஸ் நேம் வந்து அது ஒன்றும் கண்டுக்கவே இல்லை, அது கிளாஸ் நேம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஆனா header.jsல அந்த மாதிரி விடலை, ஆனா index.html வருது. இப்ப ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? அது ஜேஎஸ்ல இருக்கனால நம்மளுக்கு அந்த ரியாக்ட் வருது. தெய்வமே நல்லா இருப்பேன் சாமி. ஓகே, இந்த மாதிரி சொன்னாதானே அது தப்பு, ரைட்டு. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் HTML. ஓகேவா. இது வந்து லைப்ரரினா கிடையாது, ஒரு நார்மல் HTML ஃபைல். ஓகேவா. அதுக்கு வந்து நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இது அப்படி கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா. அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு கிளாஸ் நேம்னு தான் யூஸ் பண்ணும், HTML-க்கு யூஸ் பண்ண தேவையில்லை. அதனாலதான் அழித்து சொன்னேன் header.js index.html அப்படின்னு. புரியுதா? இந்த இடத்துக்கு கிளாஸ் நேம், ஏன்னா உங்களுக்கு அது ஒரு டவுட்டா வரும். ஆனா அந்த இடத்துல நம்ம கிளாஸ் தான் கொடுத்தோம், இந்த இடத்துல கிளாஸ் நேம் கொடுத்தோம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா. இது HTML ஃபைலு. HTML ஃபைல்ல நம்ம ஸ்பெஷல் சின்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வேற ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னவே கண்டிப்பா நீங்க இதை இப்படி ஆட் பண்ணணும். ஓகேவா. இன்னும் கொஞ்சம் அது டிசைன் கரெக்டா வரலையா, அண்டர் ஸ்கோர்னா வருதுன்னா பார்ப்போம் என்ன ஏது அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து இந்த செக்ஷன். ஓகேவா. இது எங்க இருக்கு, app.js இருக்கா. ஓகே, index.js இப்போதைக்கு தேவையில்ல. ஓகேவா. இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ மெயின் ஒரு ஃபோல்டரு, அந்த ஃபோல்டருக்குள்ளார இவ்வளோ ஃபோல்டர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 ஃபோல்டர் கிட்ட இருக்கு. இப்ப மெயின்குள்ளார எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து போட போறோம்னா கண்டிப்பா அப்படிதான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இது எல்லாமே முழுக்க காம்பனண்டா இருக்கும். ஓகேவா. அது எப்படி நான் புரியல அப்படின்னா, இந்த மெயின் மட்டும் இருக்கான், இந்த மெயின்குள்ளதான் 9 ஃபோல்டர் இருக்கான். அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஹெட்டருக்கு பேரண்ட் தான் அது இருக்கானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப மெயின் ஒருத்தவனை இங்க போட்டுறேன். ஓகேவா. போட்டுட்டு இது உள்ளார நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா 9 காம்பனண்ட். இப்ப மெயின் அப்படின்னு போட்டாச்சா, இதுக்குள்ளார எத்தனை காம்பனண்ட் வரணும், 9 காம்பனண்ட் we have to create. 9 காம்பனண்ட் போடணும். ஸோ இங்க JS அப்படின்னு இருக்கிறதால கண்டிப்பா வந்து எரர் பண்ணுவான். அதனால கிளாஸ் நேம்னே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஹெட்டர் இருக்கு இங்க, நீங்க அந்த ஸ்ட்ரக்சரை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். இவங்களுடைய ஸ்ட்ரக்சரு ஹெட் டேக் இருக்கு. கிளாஸ்ல இண்டெக்ஸ் பேஜ்னு CSS இருக்கு, கிளாஸ்ல இண்டெக்ஸ் பேஜ்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஹெட்டர். ஓகேங்களா. அப்ப இதனுடைய பேரண்ட் யாருன்னா பாடி டேக். ஓகேங்களா. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ரூட் எலமெண்ட்டுக்குள்ளார தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ நான் செப்பரேட்டா ஹெட்டர்னே ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிட்டு போட்டு விட்டேன். ஓகேவா. அடுத்தது மெயின்குள்ளார 9 இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, இவனை மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கிறேன். 9 காம்பனண்ட் தானே, அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஹெட்டர் காம்பனண்ட் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஹீரோ செக்ஷன் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா,
ஹெட்டர் மாதிரி இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போறோம். அவன் பேரு hero.js அப்படின்ட்டு. ஓகேவா? ஹீரோவை இப்படி போட்டு ஹீரோ செக்ஷன், அதாவது ஃபங்க்ஷன் காம்பனண்ட் நேமு ரிட்டர்னு ஒண்ணுமே இல்லை. என்ன செய்ய போறோம் அப்படின்னா இவனை முதல்ல க்ளோஸ் பண்ணிடுறோம். சாரி, ஹீரோ செக்ஷன் இருக்கு, இவனை காப்பி பண்ணிட்டு hero.jsல இப்படி போட்டுறோம். வந்துட்டான்டா எரர். இப்போ ஹீரோ செக்ஷன் போட்டாச்சு. இப்போ ஹீரோல ஏதோ எரர் அடிக்குதா அப்படின்னா இன்னும் நம்ம லிங்க் பண்ணல, அதனால அவன் எதுவும் கத்துற. ஓகேவா? app.jsல இம்போர்ட் பண்ண போறோம் ஹீரோ ஃப்ரம் இந்த பேஜ். இந்த எதுல இருக்கு இந்த ஹீரோ செக்ஷன் அப்படின்னா இந்த மெயின் கண்டென்ட் குள்ள தான் இருக்கு. ஓகேவா? நீங்க மாட்டோம் இதுக்கு அப்புறம் ஹீரோ அப்படின்றத ஆட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஹீரோ அப்படின்னு ஆட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. ஹெட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் மெயின் இருக்கு. ஹெட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் மெயின். மெயின்குள்ளார 9 இருக்கு. இங்க போனா வந்துட்டான், எரர் தூக்கிட்டு வந்தாச்சு. எக்ஸ்பெக்டட் கரஸ்பாண்டிங் JXX இமேஜ் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா இமேஜ் டேக் ஒழுங்கா ப்ராப்பரா க்ளோஸ் ஆகல அப்படின்னு சொல்லு. எந்த இடம் அப்படின்னு சொல்லு. ஓகேவா? நம்ம போயிட்டு ஹீரோ செக்ஷன் போய் பார்த்தா இதோ பஞ்சாயத்து பண்ணிட்டு நிக்குது. இந்த இடத்துல இமேஜ் டேக் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இமேஜ் முடியல. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஓகே, இமேஜ் டேக் வந்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் நீங்க பண்ணும்போது அதை டபுள் செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா கிளாஸ் இப்படி வச்சுட்டு இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு வரும். ஓகேவா? எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிடும். இப்போ எரர் இல்லை. ஆனா இங்க இமேஜ் காட்டுது, அங்க காட்டல அப்படின்னா வரும், கொஞ்சம் பொறுமையா வரும். ஏன் வரல அப்படின்றத இப்ப செக் பண்ணணும். ரைட் கிளிக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இமேஜ் இருக்கு, ஆனா வரல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இந்த பூஸ்டப்புக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா வருது AOS பிளகின் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. AOSக்கு நம்ம CSS ஆட் பண்றோம், JS ஆட் பண்ணுமானா இன்னும் ஆட் பண்ணல. என்னடா சொல்றீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா வெறும் CSS தான் இருக்கும். அதான் சொன்னேன் 90% முடிஞ்சிருச்சு. பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு, சாரி இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா அதோ இருக்கு பாருங்க JSS. இதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். எங்கன்னா ஆட் பண்ணணும் அப்படின்னா பாடி டேக் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம். இதோ இருக்கா, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய index.html பாடி டேக் முன்னாடியே இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு வீடியோவை ஒழுங்கா பாருங்க. பப்ளிக் URL காப்பி பண்ணிட்டு எல்லா ரிலேட்டிவ் URL இருக்கிறதால இப்படி எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணிடுங்க. main.jsல எரர் அடிக்கும். இது இப்படி போட்டாச்சு. ஓகே, இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இது ஏன் இமேஜ் எல்லாம் வரல அப்படின்றத போக போக பார்ப்போம். ஓகே, இங்கே இமேஜை சாரி main.jsஐ ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எல்லா ஃபோல்டரையுமே லிங்க் பண்ணியாச்சு. அடுத்தது அது என்னென்ன எரர் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்த காம்பனண்ட் இந்த மெயின்குள்ளார அபவுட் அப்படின்ற ஒரு செக்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்த செக்ஷன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு போயிடும். ஸோ அதுக்குமே app.jsஐ க்ளோன் பண்ணிக்கிறேன். ரீநேமில் about.js.
ஏன்னா இதை காப்பி பண்ணி போறீங்கன்னா மற்றது எல்லாமே பெருசு பெருசா இருக்கும், இது கொஞ்சம் சின்னதா இருக்கும், டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். about section. So இப்போ about உடைய கண்டென்ட்டை காப்பி பண்ணுங்க, about லேட்னு போடுங்க. இப்பயும் இந்த ரெட் கலர் இந்த மாதிரி வந்துச்சுனாலே நமக்கு தெரியுது ஓகே இமேஜ் டாக் முடியல, அப்படியே அதை கையா முடிச்சு விட்டுருங்க. ஓகேங்களா, இதோ இமேஜ் எல்லாமே என்னன்னா நம்ம கோர் இதில் எழுதும்போது இமேஜ் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இன்லைன் கமெண்ட்லாம் எழுதியிருப்பாங்களா அதெல்லாம் தூக்கிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ போய் ரெட் கலர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா ரெடி டு கோவா. இப்போ அகைன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அபவுட் ஓகேவா, ஹீரோக்கு அப்புறம் இவனை இறக்குறேன். அவனுமே எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஓகே 2 செக்ஷன் முடிஞ்சிச்சு, வரும் பார்ப்போம். ஓகே கிளாஸ் இது மாற்றி விட்டுருவோம். ஸ்ட்ரோக் வித் டிட் யூ மீன் ஸ்ட்ரோக் வித், இவங்களோட இதை பாருங்க, ஸ்ட்ரோக் வித் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் எந்த கேஸில் இருக்குன்னா கேமல் கேஸில் மாதிரி யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் ரிசால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறது. ஸோ இருக்கா, இது இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரோக் வித் அப்படின்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம போய் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவன் எரர் சொல்லுவான், அதை நம்ம கிளியர் பண்ணாலே போதும். கிளாஸ் ஈக்குவல்னு இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு எரரும் கீழே வார்னிங் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே, இப்போ வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. வியூ பேஜ் சோர்ஸ் எல்லாமே கரெக்டாக லிங்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பண்டில் சைடு இந்த ஜேஎஸ்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஏதோ ஒரு எரர். பிரச்சனை என்னன்னா அந்த ஜேஎஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. இதோ வந்துச்சு பாருங்க, கரெக்டாக நமக்கு அந்த 2 செக்ஷன் வந்தாச்சு. ஓகேவா, இதுவுமே இது என்னன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கு, இந்த ஏதோ இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கேன்னா ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஜேஎஸ் இது அப்படின்றதா. ஓகேவா, நீங்கள் அதை போய் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டை எடுக்கிறோம், இதே மாதிரி இதோ இப்போ இண்டெக்ஸ்.html இருக்கா, இப்போ அபவுட் செக்ஷன் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது ஸ்கில்ஸ், இதுக்கு என்ன பண்ண போறேன்னா app.js அகைன் நான் அப்லோட் பண்ண போறேன். ஏன்னா நீங்க header.js அப்லோட் பண்ணக்கூடாதுன்னா ஹெட்டர்ல இவ்வளோ கோடு இருக்கு. சரி ஓகே, ஹெட்டர் அப்லோட் பண்ணியே பண்ணும். என்ன செக்ஷன் அபவுட் ஸ்கில்ஸா? ஓகே, ஸ்கில்ஸ் செக்ஷன் இருந்துச்சா, இந்த ஹெட்டர் காப்பி இருக்கா, ரீநேம் பண்ணிட்டு ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுக்கோங்க. இவ்வளோ பெருசாக ஹைட் பண்ணுவோம், அதுதான் இப்படி போட்டுட்டு இப்போ பப்ளிக்
இவங்கிட்ட இருக்கிற ஸ்கில் செக்ஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் தான். ஓகேவா? கரெக்டா எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது விளங்கும். கீழே போனா ஏதாவது ரெட் கலர் எரர் இருக்கக்கூடாது. அப்பா பை வாட் பேஸ் எதுவும் நடக்கல. இப்போ ரீப்ளேஸ் ஆகும். இப்போ ஸ்கில்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்கில்ஸையுமே நான் எதில் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா app.jsல ஒன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இதோ வந்துச்சா HTML CSS. இதுல ஏதோ ஒரு JS ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் பண்ணுது. அது என்னன்றதை பார்த்துடலாம், சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த பேஜ்ல நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியாவை கொடுத்துரும். ஓகேவா? என்ன பேஜா இருக்குது கூட்டுறது JS லிங்க் பண்ணணும் தேவை. ஓகே, இப்போ ஸ்கில்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஏதாவது செக்ஷனு ரெஸ்யூம் செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த செக்ஷன் நம்ம அதை ரெடி பண்ணணும். இப்போ வரைக்கும் 4 செக்ஷன் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ரெஸ்யூம். ரெஸ்யூம் செக்ஷனையும் அதே மாதிரி இந்த ரீப்ளேஸ் எல்லாத்தையும் அது டக்கு 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 டக்குன்னு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க டைப் பண்ணவே வந்துடும் ரெஸ்யூம். இப்போ 5 செக்ஷன் கிட்ட ஆட் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு எரர் அடிக்குது. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி 5வது லைன்ல ஒரு இன்லைன் கமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை, தூக்கிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லைன் ஓகேங்களா, இவனை தூக்கிடு, இவனை இப்படி தூக்கிடு. ஓ மை காட். இதோ வந்துச்சு பாருங்க. ரெஸ்யூம் செக்ஷன் ஓவர், டன். ஓகேவா? இன்னும் ஏதோ ஒரு இடத்துல இந்த சிஎஸ்எஸ் வந்து சுற்றி நிற்குது. அது என்னன்றதை பார்க்கணும். திரும்ப ஸ்ட்ரோக் வித் தான், திரும்ப ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரோக் வித் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்க ஒரு காம்பனண்டா உங்களுடைய நேம், உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வச்சு இந்த கம்ப்ளீட். ஏன்னா திரும்பவும் நான் அதே மாதிரி தான் பண்ண போறேன். ஸ்டாப் பண்றேன்.